அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பனி ஷோ 2 சீரியலில் என்ன கதை நடந்துச்சுன்னு பார்ப்போம். வீட்டில் எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்காங்க. பழனி சொன்னது மாதிரி நகையை அடவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கிட்டக்க பாண்டியன் ஒப்பீனியன் கேட்குறது, ஏன்ப்பா மீனா உனக்கு என்னப்பா தோணுது அப்படிங்கிறாங்க. நல்லதுதான் மாமா, நகையை போய் அடவு வச்சாலும் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம வீட்டில் பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தா அரசியோட கல்யாணம் தான் வருது. அது வரைக்கும் தேவையான 1-2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போய் பேங்க்கில் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. ராஜி எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனா மயிலை பார்த்துடுறாங்க. வடத்து போய் ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்காங்க. என்ன மீனா, ஏன் மீனா கேட்குறாங்க, என்ன மயில் ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு வேர்க்குது, என்ன எதுவும் கிருகிருன்னு வருதோ, உடம்பு சரியில்லையே அப்படிங்கிறாங்க. கோமதி அவங்க மருமகளும் கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு மருமகளை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயில் சமாளிச்சிட்றாங்க. ஏன் அத்தை அந்த நகையை அடவு வைக்கும்போது உரசி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க. உடனே பழனி ஆமாப்பா உரசி பார்ப்பாங்க, லைட்டாக தான் உரசுவாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, பழனி நகையை வச்சு ஒரு வருமானம் வரும்ல, அந்த ஒரு ரூபா வச்சு நம்ம கந்தசாமியோட தென்னந்தோப்பு இருக்குது, அந்த தென்னந்தோப்பை வாங்கி போட்டுருவோம், எப்படினாலும் ஃப்யூச்சரில் அது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும்ல அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க என்னமாமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. ஆமாடா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஆனால் பாண்டியன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னே. ஏமாம்மா அந்த இடம் வேண்டாமா, சரி மச்சான் அப்போ நம்ம வேறு இடம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டே சும்மாடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொம்பளை பிள்ளை நகையை வச்சு அதுக்கப்புறம் நிலம் வாங்குறது அதெல்லாம் சரிப்பட்ட வராது. அரசிக்கு இப்போயோ நாளை பின்னோ கல்யாணம் ஆயிரும், அதுக்கடுத்தான நம்ம நகைக்கு என்ன பண்ணுறது, திருப்பி ஓடணும், நம்ம எல்லாத்தையும் பரட்டுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வேண்டாண்டா, அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாரு. நம்ம நகையை லாக்கர்லேயே வச்சிடலாம், கோமதி நீ உன்னோட லாக்கர் இருக்குல்ல, நீ அதிலே போய் வச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஓ லாக்கரில் வைக்கவா, சரி ஓகேங்க அப்படிங்கிறாங்க. அப்பயும் மயில் கேட்குறாங்க, லாக்கரில் வைக்கும்போது நகையை உரசுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் மீன் இல்லைங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம லாக்கரில் என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, சேஃப்டியாக நம்ம தான் போய் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு, அப்போ சரி அப்படின்னு மயில் சிரிக்கிறாங்க. ஓகே நீ போய் வச்சுருமாங்கன்னு ஒரு மயில் கேட்குறாங்க. நான் வேணால் எங்கள் அம்மாட்ட லாக்கர் இருக்குது, அதில் வேணால் கொடுத்து நான் நகையை வைக்க சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் லாக்கரில் வைக்கிறதுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, அவளுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் ஒரே இதை சேர்த்து வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ராஜி அவங்க நகையை கொண்டு வச்சு இப்போ டைனிங் டேபிள்லேருந்து கோமதி கூட பேசிகிட்டு இருக்காங்க. எடி எல்லாத்தையும் இதை எடுத்து வச்சுட்டு தானே உனக்கு போக மீதியை தானே கொடுத்தேன்னே. ஆமாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மீனாவை எடுத்து வச்சுட்டாலண்ணா. ஆமாம் அக்காவும் ஒரு 2-3 செயினும் ஒரு 4 வளையலும் எடுத்து வச்சு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கரெக்டாக மயில் வந்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில். ஐயோ நகை வேறு கொடுக்கணும், என்ன தான் செய்யப்படுறாங்களோ அப்படின்ட்டு அப்போயே மயில்கிட்ட வந்துட்டாங்க. அத்தையும் இந்த இதை லாக்கரில் வைக்க தான் செய்யணுமா, உரசிலாம் பார்க்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்போதே சொன்னேனுங்க அதில் உரச மாட்டாங்கன்னு, இதை தான் நம்ம அப்போதே பேசிட்டோமே, திருப்பி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் நகையை உரசதை பற்றியே பேசுகிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைத்த நான் ரொம்ப கணக்கு பார்ப்பேன், நகையை உரச்சிட்டாலும் இத்தனும் தங்கம்னாலும் போச்சு இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதில்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் அடுத்து அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா பேசுகிறாங்க, என்ன எப்படி இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கோன்னே, எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க பிறகு, நீங்கள் போங்க இருக்கட்டும், நான் மயிலை பார்த்து கூட அவ கூட நின்று பேசுகிறேன், நீங்கள் வர வரைக்கும் கண்டிப்பாக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. கோமதி ஐயோ இருங்க நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் வேற கூட போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்கன்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு அதுக்கப்புறம் மயில்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி பேங்க்குக்கு போகிறாங்க. பேங்க்குக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. நகையை போய் லாக்கரில் வைக்கிறதுக்கு. என்னது நகையை லாக்கரில் வைக்கிறதுக்கு, ஐயோ ஏன்டி இதை என்கிட்ட முன்னே கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எங்கே நான் என்னத்தை சொல்கிறாங்களே, நீ அதான் அவங்களே இப்போ அட்டிவிட்டியை போங்க அப்படின்னு நான் உங்க கூட பேசலாமே நினச்சேன், இப்போ என்ன லாக்கரில் தான் வைக்கிறாங்க, சரி வீடு இதுக்கு எதுக்கு போட்டு படபடங்கிறானே, ஐயோ நீ வேறு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாமா, நாளை அடுத்து இங்கே இருக்கணும், இப்போ ஏது பரவாயில்ல லாக்கரில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திருட வந்ததுனால அடகு வைக்கணும்னு வேறு பேசிட்டாங்க. ஐயோ அடகு வைக்கணுமா, ஆமாம் அதுக்குன்னா எனக்குலாம் எப்படி விடவெடுத்து போச்சு தெரியுமா, போமா நீ ரொம்ப ஓவராக தான் இதுங்கிற அப்படிங்கிறாங்க. சரி விடு நம்ம பார்த்துக்கிடலாம், அடகு வைக்கும்போது அப்படி விட்டுருவோமா, கல்யாணம் ஒரே வாரத்தில் புது நகையெல்லாம் போய் அடகு வைக்க மாட்டிங்களா, வச்சுருவீங்களான்னு சொல்லி நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 3 பேர் வந்துடுறாங்க. நீர்மா உனக்கு காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லி மயில் போகிறாங்க. அதுக்குன்னு அவங்க மாமியார் மீனா ராஜி வந்துடுறாங்க. என்ன போகும்போது 2 பேர் போயிட்டு வரும்போது 3 பேர் வர்றீங்க, நகையை அடமானம் வச்சுட்டு இவரை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்களாங்கோ அப்படின்னு மீனா பார்த்து கேட்குறாங்க. மீனாவும் சிரிச்சுக்கிட்டேவும், நான் லாக்கரில் இருந்து வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ விலை உயர்ந்தவளா மதிப்பானவளா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா பேசுகிறியே மீனா அப்படியா அப்படின்ட்டு, எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சென்னைக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க. மீனா சென்னைக்கு
போகிறோம் அப்படிங்க. அங்கே அந்த சினிமாலலாம் சொல்லுவாங்கள்ல ஈசிஆர் ரோடு அப்படின்னு சொல்லி, அங்கெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வா மீனா அப்படிங்கிறாங்க அவங்க கோமதி வந்துட்டு. அத்தை அதெல்லாம் பைக்கில் ரைடு போனால் தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, என்கிட்ட தான் பைக்கே இல்லையேனே. இப்போதைக்கு பைக்கில் என்ன ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க, ரொம்ப ஓவராக தான் பண்ணாதடி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து அந்த கடற்கரைக்கெலாம் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. 2 நாள் இருக்கிற அத்தை, சென்னைக்கு போயிட்டு பீச்சுக்கு போகாமலையா, கண்டிப்பாக நான் பீச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மயில் அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, என்னங்க மாமியார் நீங்கள் ஊர் உலகத்தில் வந்து போகணுமா, வேலையை பார்த்துமா, 2 நாள் முடிச்சுமா, சட்டை போட்டுன்னு கிளம்பி வந்துமான்னு அப்படி சொல்கிற மாமியார் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னடனா அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறீங்களே, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பின்ன இல்லையா, சின்ன ஜெர்ஸுக்கா அவங்களாட்டி நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் பெரிய பெரிய சினிமா தேட்டர்லாம் இருக்குமா, பக்கத்து வீட்டுக்கு ஆமாச்சிலாம் சொன்னால், அதுமாதிரி அங்கே போய் பார்த்து சினிமாலாம் பார்த்து என்ஜாய் பண்ணு மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க அதை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து கடையை காட்டுறாங்க. கடையில் செந்தில் வந்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் வீடு கட்டப்போ. செந்தில் வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவங்க மாமா பழனி வந்துட்டு, டே நீ மெட்ராஸில் போகிறேங்கிற தெனாவட்டில் இருக்கியா, எனக்கு ஒரு காலம் வரும்டா, நானும் மெட்ராஸ்க்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா நீ போயிட்டு வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. சரிடா, அங்கே வந்து அப்படியே மாமல்லபுரம், அதுக்கடுத்து அங்கே இருக்கிற முருகன் கோயில், அங்கே இருக்கிற விநாயகர் கோயில், இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அந்த தாத்தா வந்துட்டு, ஆமாம் காசி ராமேஸ்வரம் பழனி அப்படின்னு சொல்லி பாதயாத்திரை அப்படி போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. ஆளைப்பாரு, சின்ன ஜெர்ஸுக்கா மெட்ராஸ்க்கு போகிறாங்க ஏன் பார்க்கு பீச்சு அப்படி போன்னு சொல்லுவியா, கோயிலுமா குளமா, கோயிலாக சொல்கிறடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி இருக்கோன்னு, அதெல்லாம் தாத்தா அதெல்லாம் நாங்களும் ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம் தாத்தா. அவளுக்கு வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அவளும் ஒரு மால் போகலான்னு ஐடியா இருக்குன்னு. பரவாயில்லையடா செந்தில் நல்லா பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஆரம்பிக்கிறார். பாண்டியன் வந்துடுறாரு. டே எந்திரிச்சிருடா, எந்திரிச்சு ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி வந்துடுடா அப்படின்னு சொல்லி பழனி சமாளிக்கிறாங்க. பாண்டியன் வந்து உட்காந்துட்டு அந்த இது முடிஞ்சான்னு ஒரு இதாக கேட்குறாரு. அதுக்கடுத்து பழனியவும் நீ அங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருங்கிறாரு. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. அடுத்து செந்தில் உனக்கு எப்போ பஸ்ஸுங்கிறாங்க. நைட் 10 மணிக்கு. அந்த பிள்ளை மீனாவுக்கு வந்து எப்போ மீட்டிங் அப்படிங்கிறாங்க. 9 to 4:30 அப்படிங்கிறாங்க. அன்னாரும் சொல்கிறாங்க, ஐடா அது வரைக்கும் நீ என்ன பண்ண போகிற, நான் என்ன போகிறேன், ரூமில் தான் இருப்பேனே, ரூமில் சும்மா இருக்கிறதுக்கு நான் வேணா ஒன்று சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீ அங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அப்படின்னு செந்தில் முளைக்கிறாரு. அங்கே கந்தசாமின்னு இருப்பார், நம்ம தெரிஞ்சவர் தான், நான் எல்லாமே பேசிடுறேன், அவர்கிட்ட வியாபாரம் ரிலேட்டடாக என்ன வாங்குறது என்னன்னு பேசிட்டு வா. அப்படியே மல்லி கொடுக்குறது சரியில்லை, நல்லாவே இல்லை மல்லி, நீ தானே பார்க்குற, மல்லியை வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு வா. அப்படியே அங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்த்துட்டு எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா, சும்மாவே இருக்காது சரியா அப்படிங்கிறாங்க.